அழகர் கோயிலில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பைரவர் இருக்கார். இந்த பைரவருக்கு மட்டும் சொர்ணாகஷ்ண பைரவர்னு திருநாமம். என்ன காரணம் அப்படின்னா, திரும்பி வராத கடன்கள், இழந்த சொத்துக்கள், இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதிசீக்கிரமே அனுகூலம் கிடைக்குங்கிறதுனால தான் அந்த பைரவருக்கு சொர்ண ஆகஷ்ண பைரவர். கல்விக்கு பிரதானமாக சொல்லப்படக்கூடிய சரஸ்வதியும் ஹயகிரிவரும் சேர்ந்தாப்பட ஒரே சன்னதியில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த சன்னதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடன்களால் நிவர்த்தி அடைகிறதுக்காக லட்சுமி நரசிம்மட்ட ருண விமோச்சன சோஸ்திரம் அப்படின்னு கடன் நிவர்த்திக்காகவே ஒரு ஸ்லோகம் உண்டு லட்சுமி நரசிம்மருக்கு. அடுத்தபடியாக தன்வந்திரி பெருமாள், உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் அந்த தன்வந்திரி மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். வேற எந்த கோயிலையுமே வழங்காத ஒரு அபூர்வமான பிரசாதம் இந்த கோயிலில் வழங்கப்படுகிறது. மதுரை கள்ளழகருடைய பிரார்த்தனை ஸ்தலம் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். கள்ளழகருக்கு போய் சேவிக்க முடியாத பக்தர்கள்லாம் இந்த தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாளை அழகரா பாவிச்சு பிரார்த்தனையை செலுத்துறது வழக்கம். மதுரை கள்ளழகருடைய பிரார்த்தனை ஸ்தலம் தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். மதுரை கள்ளழகரே இந்த ஸ்தலத்தில் சேவை சாதிக்கிறதாக ஐதீகம். ஆகையினால்தான் இந்த கோயிலுக்கு பேரே அழகர் கோவில் அப்படின்னு தான் சுற்று வட்டாரத்து கிராமத்து ஜனங்களும் அழைக்கிறது வழக்கம். இன்றைக்கு